கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே உடைய பயிற்சி ஆட்டம், ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்ததெல்லாம் நம்ம போட்டாச்சு. திஸ் வீடியோவில் ஆர்சிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபியை பற்றி ஏன் அப்படின்னா 2-3 நாளாக அவங்களோட பயிற்சி ஆட்டத்தை கவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று தாங்க நடந்திருக்கு. கிளிப்ஸ் எல்லாம் வரக்கே, நியூஸ் எல்லாம் லீக் ஆகிறக்கே லேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நியூஸஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேம்ப்பு. ஸோ முக்கியமாக எந்தெந்த பிளேயருக்கு என்னென்ன ரோலு அதெல்லாமே கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம டீகோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் அஃபீஷியலி ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ரஜத் பட்டிதார், ஆண்டி ஃபிளார் அண்ட் தினேஷ் கார்த்திக் 3 பேர் நிறைய பேசுறத நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சு. அஃப்கோர்ஸ் கேப்டன், கோச்சு, ஸோ இவங்க தான். ஸோ எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமோட அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும்போது சந்தோஷமா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல இந்த ஒரு கேப்டன்சி பதவி அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட 100% கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க ஒன்று கவனிச்சீங்களா, இந்த பிராக்டிஸ் கைட் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு கைஸ். உண்மையாலுமே அவங்களுடைய அந்த ரெட் கலர் டோன் நல்லா இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்கோர்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபுல் ப்ளூ தீம்ல கொடுத்திருந்தாங்க. அதுவும் வந்துட்டு ஜமன் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் நான் சொல்லி ஆகணும். அவங்களுடைய அந்த ஒரு பயிற்சி ஆட்டத்தோட அந்த ஒரு கிட்டும் பார்த்தோம் அப்படின்னா செமையா. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த கிட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஷோல்டர் சைடு இருக்கக்கூடிய ரெட் போன வருஷம் ரொம்ப டார்க் ரெட்டா இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் லைட்டா குங்குமம் மாதிரி இருக்கக்கூடிய கலர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி லைட் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறக்கே உண்மையாலுமே செமையா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அந்த மேலே கோல்டன் டீமை கம்மி பண்ணிட்டு கீழே அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கோல்டன் டீம் அதிகமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த ஜெர்சி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி தினேஷ் கார்த்திக் அவர் கோச் தான், பட் இருந்தாலும் அவருக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆண்டி ஃபிளாருக்கு நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் கேப்டன் ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மான்னு சொல்லிட்டு யங்ஸ்டர் நிறைய பேருக்கு சூட்டபிளா இருந்தது. அது போக ஒருத்தர் வந்தாருங்க, ஹாஃப் ஸ்லீவ் போட்டு சும்மா நெட்டில் வேற லெவல்ல பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. யாரு அப்படின்னா ரொமேரியா ஷெப்பர்ட். நிறைய பேர் எப்போ வந்தாருன்னு கேட்பீங்க. மிட் நைட்ல லேண்ட் ஆனாரு. இவர் மட்டும் கிடையாது, டிம் டேவிட் நம்ம சிங்கப்பூர் மாமா அவரும் லேண்ட் ஆயிட்டாரு. ஆனா அவர் இன்னும் பயிற்சி ஆட்டத்துக்குள்ள வரல. இவர் ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்காரு அப்படிங்கிறதா வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவருடைய பவுலிங் பயிற்சியை விட பேட்டிங் பயிற்சி அதிகமாக இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் பகல்ல வந்துட்டு முழுக்க நெட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ நைட் டைம்ல பவுலிங் போட்டுக்கலாம்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ எடுத்த உடனே பேட்டிங்ல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணார். அதே மாதிரி ரஜத் பட்டிதார் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கண்டினியூவா வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணி நெட்ல ரொம்ப நேரம் பயிற்சி பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆண்டி ஃபிளார் பக்கத்திலே இருந்தாரு. இதை பண்ணு இப்படி பண்ணு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அடிக்கடி ஒரு 1/2 hour ஒருக்கா தினேஷ் கார்த்திக் வந்து போன மாதிரியும் வந்துட்டு நமக்கு நியூஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் கேதர் பண்ணிட்டு இருந்த நேற்று இந்த கிளிப்ல பார்க்கும்போது அதுவும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. கிளியர் கட்டா ரஜத் பட்டிதார நீ 1 down அப்படி இல்லைன்னா 1 down வந்துட்டு விராட் கோலி வரக்கான சான்ஸ் தான் பாசிபிள். நம்பர் 4ல தான் நீ ஆட போற. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ல ஆடு, வீல் ஆடு அப்படிங்கிற மாதிரி அவர் அடிச்ச ஷாட்ல 99% பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் வி அதுல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான். ப்ரோ நெட்ல ஆனா அப்படித்தான் ஆடி ஆகணும் அப்படின்னா கூட, ஸோ நெட்ல நிறைய பேர் சைட்ல பார்த்திருப்போம், கட்டாடி பார்த்திருப்போம். ஆனா அவர் எதுவுமே பண்ணாம ஸ்டேட் அண்ட் வீல அதிகமா ஃபோக்கஸ் பண்றாரு. எஸ் அப்கோர்ஸ் லாங் ஆஃப் இனிஷியலாவே வந்தாரு அப்படின்னா பவர் பிளேக்கு முன்னாடி வரக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். 14 மேட்ச்ல ஏதாவது 3 இல்ல 4 மேட்ச் தான் வருவாரு. ஆனா நீங்க எங்க வந்தாலும் சரி இந்த வீல் ஆடு, ஸ்டேட்ல ஆடு அப்படிங்கிற மாதிரி தான் மேக்சிமம் தினேஷ் கார்த்திக் ஹிண்ட் கொடுத்த மாதிரி தெரிஞ்சதுங்க. ரொமேரியோ ஷெப்பர்ட் இன்னொரு பக்கம் காட்டுத்தனமா அடிச்சிட்டு இருந்தாரு 6, 4ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு கிளியர் கட் ரோல் நம்ம இங்கேயே கொஞ்சமா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. மேபி அவரை டீம்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது அப்படின்னா அவர் தான் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறாரு அப்படிங்கிறதுனால. ஏன்னா எல்லாமே டிஃபென்ஸே கிடையாது, சாலிடாவே அவர் ஆடல, எல்லாமே தூக்கி தான் அடிச்சிட்டு இருந்தாரு. நல்லா தெரியுது நீ கிளியர் கட்டா நீ தான் ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டிங் ஆடுறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்பப்போ வந்து மட்டும்தான் போறாங்க. இந்த கிளிப்ல மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது ரஜத் பட்டிதாரோடைய ஃபேஸ் 90% இருந்தது. அவர் இன்டர்வியூ மாதிரி ஒரு விஷயம் பேசினாரு, இந்த டீமோட டிராவல் பண்ணதை பத்தி நான் முன்னாடி கவர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை பேசினாரு. ஸோ அது போக ரொமேரியோ ஷெப்பர்டுடைய பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸை நம்ம பார்க்கவே முடியல. மேபி ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே கூப்பிட்டு வந்துக்கலாம்னு விட்டாங்க போல. ஸோ எங்க தான் போனீங்க புவி, அது மட்டும் இல்லாம குர்னால் பாண்டியாவெல்லாம் எங்கேயா போனீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஆட் ஷூட்டுக்கு போயிட்டாங்க. ரஜத் பட்டிதார் போலி அப்படின்னா அது என்னன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் ஆட் ஷூட்டுக்கு போயிருக்கிறதா தகவல் வந்துச்சு. மேபி அவங்க நேற்று ஆட் ஷூட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கிளிப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நைட்டு வரும், நம்ம உடனடியாக அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் செமையா போயிட்டு இருக்கு. ஸோ MS தோனி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு, ரிட்டன் வந்த உடனே அந்த வீடியோவும் வரும். அட் த சேம் டைம் மற்ற எல்லா டீமோடதையும் கவர் பண்ணிருக்கேன். ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் 1 வீக் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நம்ம ஐபிஎல் குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக நீங்க சொல்லலாம். ஸோ நிறைய கேள்வி
கேள்விகள் இருக்கும். ஸோ முக்கியமா இந்த இன்ஜுரி அப்டேட் தான். நெறைய பேர் கேட்டிருந்த விஷயம் ரிப்ளேஸ்மென்ட் அப்டேட் இருக்காங்கிற மாரி. ஸோ அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்போதைக்கு யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிப்ளேஸ்மென்ட் எல்லாமே. இப்போதைக்கு ஆர்சிபிலேருந்து எந்த நியூஸும் வரல அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம இந்த அப்டேட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.